ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு பொடி. பூண்டு பொடி நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி செய்யறதுன்னு ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இது வீட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வித்தின் 5 மினிட்ஸில் செய்யலாம். தோசைக்கு தொட்டுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு பார்த்திங்கன்னா பூண்டு பொடி சூடாக சாதத்துக்கு பூண்டு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி, காரம் கம்மியாக இருக்குன்னா 4 வரமிளகாய், காரம் அதிகமாக இருக்குன்னா 3, 6-7 பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் போடுறோம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியதான். நான் மிக்ஸியில் போட்டுட்டு ஓட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பூண்டு பொடி அரைச்சி வச்சு பாருங்கள், இப்படி இருக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப நரநரனும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இது 15 days 1 month ஆனாலும் கெடாது. நம்ம வேணுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லை வெளியே வைக்கிறனால வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுக்கலாம். சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி சாப்பிட்லாம். தோசை மேலே பொடி அப்படியே தூவி விட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.